இன்றைய ஆத்ம சங்கமத்தின் வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய ஆத்ம சங்கமத்தின் அடுத்த நிகழ்வாக வாழ்க்கை தத்துவம் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கௌசல்யா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். அம்மா அவர்கள் பிகாம் பயின்றவர், மனவளக்கலையில் முதுகலை பட்டம் பெற்றவர், சிறந்த இல்லத்தரசியாக தன் பணிகளை செவ்வனே செய்து வருபவர். கடந்த 2006ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து 5 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருகிறார். மகரிஷி தவ மையம், பெங்களூர் கேஆர்புரம் அறக்கட்டளையிலிருந்து வந்திருக்கும் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கௌசல்யா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசமளிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவம். இந்த மனித பிறவியின் நோக்கமே மனிதன் அறிவில் முழுமை அடைய வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறாரு மகரிஷி. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிதான் எல்லாருமே பிறந்திருக்கும். அந்த இடத்தை நோக்கி தான் எல்லாருமே பயணித்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்ப 5 அறிவு விலங்கினங்களுக்கு இந்த வாழ்வில் எந்த நோக்கமும் கிடையாது. அது இயற்கையோட ஒன்றி தனது வாழ்க்கையை நடத்துது. ஆனா 6வது அறிவு படைச்ச மனிதனுக்கு தான் வாழ்வில் ஒரு நோக்கம் தேவைப்படுகிறது. அந்த 6வது அறிவின் பயன் யாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இந்த 5 நிகழ்ச்சிய உணர்வதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, ஏன் நடைபெறுகின்றன, இவற்றுக்கெல்லாம் மூலம் எது என அறிவதே இந்த அறிவின் பயனாகும். அது மனிதனுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று. எனவே ஔவையார் கூறியது போல மனித பிறவி ஒரு அரிதான பிறவி ஆகிறது. இந்த சுத்தவெளி என்ற இறைநிலையிலிருந்து வந்தவர்கள் தான் மனிதன். அதாவது மகரிஷா அடிக்கடி சொல்வார், இறைவனோட பூந்தோட்டத்துல கடைசியாக பூத்த மலர் தான் மனிதன். சுத்தவெளி என்ற பூர்வ நிலையை உணர்ந்து கொள்வதே வீடு பேரு, அதுதான் முக்தி. அதுவே அந்த அறிவின் முழுமை பேரும் அதுதான். இதனையே வேதாத்திரியம் எப்படி சொல்லுதுன்னா, பிறவியின் நோக்கம் அறிந்த போது அடைந்த பேரின்பத்தை எவ்வாறு உரைக்க முடியும் அப்படிங்கிற இந்த பிறவியின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்தை எய்துவதற்கான வழிகளையும் விளக்குகிறது வேதாத்திரியம். இந்த வாழ்வின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கு உயிர் வளமும் மனவளமும் பெறத்தக்க வகையில் தகுந்த பயிற்சி ஏற்பட வேண்டும். இந்த தவறு இழைப்பதும் மனம்தான், இனி தவறு செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பதும் அதே மனம்தான். தவறு செய்யாத வழிகளை தேர்ந்து ஒழுக வேண்டியதும் இந்த மனமே ஆகும். அதன்படி நடக்க வேண்டியதும் இந்த மனம்தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வாழ்க்கை தத்துவம் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய வெற்றிகரமாக அமைய வேண்டுமாயின் நமது தேவைகளை முதல்ல நிறைவு செய்து கொள்ளும் வகையில பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உயிரை காத்து கொள்ளும் வகையில எல்லா முறையிலையும் காப்பு அமைய வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தை உணர்ந்து பிறரை மதித்து பிறருக்கு துன்பம் தராமலும் பிறர் தரும் துன்பத்திலிருந்து மீட்டு கொள்ளவும் வேண்டும்.
அதாவது தனக்கும் பிறருக்கும் துன்பமின்றி இன்பம் காத்து வாழ ஒரு அறநெறி வாழ்வு வேண்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அறிவின் வழியில் வாழ்ந்து இயற்கையை உணர்ந்து நிறைவு பெற வேண்டும். இவற்றிற்கு இந்த வாழ்க்கை தத்துவத்தை பற்றி முழுமையாக விளக்கி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். இப்போ வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து வாழ்வது அப்படின்றது இருட்டுல இருந்து வெளிச்சத்துல வாழ்ற மாதிரி ஒண்ணு. அதாவது இப்ப இருட்டுல ஒரு மாடிப்படியில ஏறி போகணும் அப்படின்னா தட்டு தடுமாறி ஏறி போகும். சில நேரங்கள்ல கீழையும் விழ நேரிடலாம். அதே இந்த வாழ்க்கையின் வாழ்க்கை தத்துவத்தின்படி நம்ம வாழ்ந்தோமே ஆனால் வெளிச்சத்திலேயே வாழ்றதுக்கு சமம். வெளிச்சத்துல படிகளை பார்த்து எப்படி ஏறி செல்றோமோ அதுக்கு ஒப்பானது. வாழ்க்கை தத்துவம் அறிந்து வாழ்வது என்பது வெளிச்சத்தில் நடப்பது போன்றதாகும். வாழ்க்கை தத்துவமே வாழ்வின் ஒளியாகும். இப்போ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தத்துவங்கள் மொத்தம் மகரிஷி கொடுத்திருக்கார் 12. அதுல தேவைகள் 3, அடுத்து காப்புகள் 3, அதுக்கு அடுத்து அறநெறிகள் 3, 4வதாக அறிவு நிலை படிகள் 3. இந்த தேவைகளும் காப்புகளும் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை. இந்த 3வதான அறநெறியும் அடுத்து அறிவு நிலை படிகள் 3 மனிதனுக்கு மட்டுமே உரியவனவாகும். ஏன்னா மனிதன் தான் 6வது அறிவு பெற்றவன். வாழ்வின் நோக்கமான அந்த அறிவை முழுமை பேற்றை மனிதனால் மட்டுமே அடைய முடியும். இந்த இறை நிலையை உணர்ந்து அறநெறி வாழ்வில் நின்று பிறவி பயனை அடையவும் முடியும். இப்ப இந்த தேவைகள் 3 அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்தது முதல்ல இறக்கும் வரைக்கும் அந்த மனிதனுக்கு அவசியமான அடிப்படை தேவைகள் அப்படின்னு ஒரு 3 இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்துட்டோம் அப்படின்னால உடல் இயக்கம் ஆரம்பிச்சிடுது இல்லையா? அதனால பசி தாகம் ஏற்படுது. அதுதான் முதல் தேவை. அதுக்கடுத்து இந்த வெப்ப தட்ப மாறுதலால் ஏற்படும் தேவைகள், அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இந்த கிளைமேட் மாறும் பொழுது நமக்கு சில தேவைகள் வரும். அது 3வது தேவை பார்த்தீங்கன்னா உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தில் விளைவால் எழும் தேவைகள். இப்ப இந்த தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யாவிட்டாலோ இல்ல காலம் தாழ்த்தினாலோ இல்ல அலட்சியம் செய்தாலோ நம்ம உடம்புக்கு ஒரு துன்பம் உண்டாகும், நோய்கள் உண்டாகும். அதாவது பசியை அலட்சியப்படுத்தினாக்கா இந்த அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். அதே மாதிரி அந்த வெப்பத்தட்ப மாறுதலால ஏற்படக்கூடிய அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால ஏற்படுற தேவைகளை அலட்சியப்படுத்தினா உடம்புக்குள்ள சில ரசாயன மாற்றங்கள் ஏற்படும், கெமிக்கல் சேஞ்சஸ். அதனாலதான் அந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்ய வேணும் அப்படின்றது. இப்போ பசி தாகம் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமி தன்னைத்தானே மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது. இந்த தற்சுழற்சியால விளக்கும் ஆற்றல், அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதனால இந்த உடல்ல இருந்து சில உயிர் துகள்கள் வெளியேறி கொண்டே இருக்கின்றன. அதாவது லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயினே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உடல் இயக்கம், மன இயக்கம் காரணமாகவும் உயிராற்றல் செலவாகிறது.
அப்படி உயிராற்றலின் இந்த இருப்பு குறையும் பொழுதுதான் நமக்கு அந்த பசியாக உணரப்படுகிறது. இந்த பசி அப்படிங்கிற அந்த துன்பத்தை போக்குறதுக்கு நமக்கு உணவுப் பொருட்கள் தேவைப்படுது. அதே போல தாகத்திற்கு தண்ணீர் தேவைப்படுது. இரண்டாவது தேவை பார்த்தீங்கன்னா வெப்ப தட்ப மாறுதலால ஏற்படும் தேவைகள். இந்த மனித உடல்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு இந்த உடல் வெப்பம் இருக்கணும். அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போதான் இந்த உடல் இயக்கம் சீராக அமையும். இந்த உடலை சுற்றியுள்ள இந்த சூழ்நிலையில வெப்பத்தட்பத்தின் அளவு கூடும் போதோ அல்லது குறையும் போதோ உடல்ல ஒரு ரசாயன மாறுதல் ஏற்படுது. அந்த ரசாயன மாறுதல் உடலையும் உடல் இயக்கத்தையும் பாதிக்கிறது. அதனாலதான் நமக்கு அந்த துன்ப உணர்வு ஏற்படுகிறது. அதனால இந்த பனி, மழை, வெயில் போன்ற வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து காத்து கொள்ள வேண்டுமானா ஆடை, வீடு, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தேவைப்படுகிறது. இது கூடவே வேறு சில விஞ்ஞான பொருட்களும் தேவைப்படுகிறது. அதாவது காத்தாடி, ஏர் கூலர்ஸ், இல்ல ஏசி, ரொம்ப குளிர் இருக்கிற இடத்துல ஹீட்டரு, இந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுது. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா உடல் கழிவு பொருட்களின் உந்து வேகத்தின் காரணமாக ஏற்படும் தேவைகள். இந்த உடல் இயக்கம் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அதனால சாப்பிடுறோம், தண்ணி குடுக்கிறோம். அப்போ இந்த உடல்ல இந்த சாப்பிட்ட இதெல்லாம் ஜீர்ணாயி மலம், மூத்திரம், விந்து போன்ற கழிவு பொருட்கள் தோன்று கொண்டேதான் இருக்குது. அத முறையாக நம்ம வெளியேற்றணும். காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த உந்து வேகம் நம்மளுக்கு மலம் கழிக்கணும், மூத்திரம் போகணும் அப்படின்ற அந்த இதுக்கு சரியான ஒரு இடம் தேவைப்படுகிறது. அதே போலதான் இந்த விந்து பருவ வயது அடைந்த உடனேயே அந்த விந்தும் கழியப்பட வேண்டிய ஒரு பொருள் தான். அதனாலதான் அந்த ஒரு 20ல இருந்து 25 வயசு ஆகிறதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம், ஆண்களுக்கு ஒரு 25 வயதிற்கு மேல திருமணம் நடக்கணும் அப்படின்னு சமுதாயத்துல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த 3 தேவைகள் மிகவும் முக்கியமான. அடுத்து பாத்தீங்கன்னா காப்புகள். மனித வாழ்க்கையில துன்பமின்றியும் தடையின்றியும் தொடர்ந்து நடைபெற மனிதனுக்கு சில பாதுகாப்புகள் தேவைப்படுகிறது. இல்லைன்னா சில துன்பங்கள் ஏற்படலாம். அதனால சில நேரங்கள்ல வாழ்க்கையே முடிஞ்சும் விடலாம். இந்த காப்பு பார்த்தீங்கன்னா 3 வகையான காப்பு தேவைப்படுகிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பு. இரண்டாவது வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு. மூன்றாவது தற்செயலான விபத்துக்களிலிருந்து காப்பு. இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மூலையில இயற்கை சீற்றம் இருந்துனே தான் இருக்கு. அதாவது பூகம்பம், எரிமலை, காற்று, இல்ல வெள்ளம், வறட்சி, கடல் சீற்றம், இந்த மாதிரி இதெல்லாம் மனிதனுக்கு துன்பத்தை அளிக்கக்கூடியது. இந்த இயற்கை சீற்றங்களின் விளைவுகளிலிருந்து மனிதனுக்கு காப்பு கிடைத்தால்தான் அவனது வாழ்வு இனிமையாக அமையும். அதை எப்படி நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும் அந்த காப்பு மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூகம்பம் அடிக்கடி நடக்கும் இடங்கள்லாம் அந்த வீடுகளை மரத்தால கட்டிக்கொள்வது ரொம்பவும் அவசியமாகிறது. அதே மாதிரி வெள்ளம் அடிக்கடி வரும் பகுதிகளில் வீடுகளை அமைக்காம
அதாவது தாழ்வான பகுதிகளை வீடுகளை அமைக்காம உயரமான பகுதிகளில் வீடுகளை அமைத்துக் கொள்வது அவசியம். அதே மாதிரி வறட்சி அடிக்கடி நிலவர பகுதிகளில் இந்த நீர் வளத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். அதாவது குளம், குட்டை, இல்லை டேம் அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு அந்த நீர் வளத்தை அந்த இடத்துல பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிற இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பாதுகாப்பு நடவடிக்கையை ஒவ்வொருவரும் முறையாக வகுத்து கொள்ள வேண்டும். இயற்கை சீற்றங்களிலிருந்து துன்பங்கள் எழாமல் காக்க வேண்டிய பொறுப்பு தனி மனிதன் மற்றும் சமுதாயத்தினுடையதாகும் அப்படிங்கிறாரு மகரிஷி. அதுக்காக மகரிஷி கொடுத்திருக்க அந்த காப்பை எப்பொழுதும் நம்ம எங்க போனாலும் அந்த காப்பு போட்டுட்டு வெளியில போகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற்றுயிர் பகைமையிலிருந்து பாதுகாப்பு. இந்த உலகில பெரும்பான்மையான உயிர்கள் ஒன்றுக்கொன்று இந்த இயற்கை சூழலுக்கும் நியதிக்கும் ஏற்ப ஒத்து உதவிதான் வாழ்கின்றது. இருந்தாலும் பல உயிர்கள் உணவுக்காக இன்னொரு உயிரை வதைக்கவோ இல்லை கொல்லவோ செய்யுது. இந்த வேறு பிராணிகளால அமையும் துன்ப நிலையையே நம்ம வேற்று உயிர் பகை அப்படிங்கிறோம். இன்னொரு உயிரால நமக்கு ஆபத்து வருது அப்படின்னா அதுக்குதான் வேற்று உயிர் பகை. மகரிஷி அடிக்கடி வேடிக்கையா சொல்லினே இருப்பாராம். அதாவது மனிதனுக்கு பகல்ல துன்பம் தருவன 2 உயிரினங்கள், இரவில் துன்பம் தருவன 2 உயிரினங்கள், அதே மாதிரி இரவும் பகலும் துன்பம் தருவன 2 உயிரினங்கள் அப்படின்னு. பகல்ல துன்பம் தருபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈயும் பிச்சைக்காரனுமா. இரவுல துன்பம் தருவது கொசு மற்றும் மூட்டை பூச்சி. பகல் இரவும் 2 நேரத்திலையும் துன்பம் தருபவர் எறும்பும் வாழ்க்கை துணையும் அப்படின்னு அடிக்கடி ஒரு வேடிக்கையா சொல்றது உண்டு. இந்த வேற்றுயிர் பகையில இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா அப்பவும் அந்த மகரிஷியோட காப்பை நம்ம போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாகுது. 3வதா பாத்தீங்கன்னா தற்செயலான விபத்துகளிலிருந்து பாதுகாப்பு. பழைய காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விபத்து ரொம்ப குறைந்தபட்சத்துலதான் இருந்தது. எப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைந்ததோ, இந்த டெக்னாலஜி எப்போ இம்ப்ரூவ் ஆனதோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட், இந்த விபத்துக்கள் எல்லாம் அடிக்கடி நிகழ ஆரம்பிச்சு. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நமக்கு இந்த விபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு வேணும். அதனாலதான் இந்த தற்செயலான விபத்துக்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதுனால அந்த நேரங்கள்லயும் நம்ம அந்த காப்பை போட்டுக்கொள்கிறது மிகவும் அவசியமாகிறது. 3வது பாத்தீங்கன்னா அறநெறி. மனிதன் இந்த சமுதாயத்துல சேர்ந்து வாழ பழகி கொண்டான். இனிமே இந்த நிலை மாறவே முடியாது. அவனால தனித்து வாழவே முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது ஏற்கனவே. காலங்காத்தால நம்ம எழுந்திருக்கிறதுல இருந்து இரவு படுக்கும் போற வரைக்கும் எல்லாமே இந்த சமுதாயம் நமக்கு அளித்த பொருள்களா தான் இருக்குது. அதாவது காத்தால எழுந்திரிச்ச உடனே ஒரு டூத் பேஸ்ட் எடுக்கிறோம், ப்ரஷ் எடுக்கிறோம். அதே மாதிரி இரவு போய் படுக்கும் பொழுது ஒரு தலையணை, மெத்தை அப்படியெல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே இந்த சமுதாயத்துணையோட உழைப்பு இருக்கிறது. அதனால இனி அவனால அந்த தனித்து வாழவே முடியாது அப்படிங்கிற
சூழ்நிலைக்கு மனிதன் வந்து விட்டான். இந்த நிலையில குழப்பம் விளையாமல் இருக்கவும், தீமைகள் தோன்றாமல் பெருகாமலும் இருக்கவும், விலங்கினங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அறநெறி அப்படிங்கிறாரு மகரிஷி. இந்த அறநெறி அறவே ஒழிந்தால் மனித குலம் பூண்டற்று போய்விடும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மனித குலம் சிறப்பாக வாழ இந்த அறநெறிகள் ஊன்றுகோலாக இருக்கின்றன. அதற்காக இந்த அறநெறிகளும் ஒரு 3 கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு மகரிஷி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்வு எனும் ஆடையில் ஊடு பாவு இழைகளாக கோர்த்து ஒன்றி விளங்க வேண்டும். அதாவது எப்படி இந்த ஆடையை நெய்யும் போது ஒன்னோட ஒண்ணு பின்னி இருக்கோ அது போல இருக்கும் வேண்டுமா இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை. முதலாவதா இந்த ஒழுக்கத்தை பார்க்கலாம். மகரிஷி ஒழுக்கத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, அறநெறியின் முதல் உறுப்பு ஒழுக்கம் அப்படிங்கிறாரு. ஒரு உறுப்பாகவே பார்க்கிறாரு. ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்றா அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த செயலுக்குமே ஒரு விளைவு உண்டு. ஒரு மனிதனின் செயல் தன்னையும் பாதிக்கலாம், பிறரையும் பாதிக்கலாம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, ரோட்ல போகும்பொழுது இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதாவது அந்த டிராஃபிக் ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணலனாலும் துன்பம் விளைவா உண்டாகும், எதிரில் வர்றவங்க ஃபாலோ பண்ணலனாலும் துன்பம் விளைவும். அதனாலதான் அத ஒழுக்கத்தோடு எது ஒன்றையுமே கடைபிடிக்க வேண்டும். ரூல்ஸ் அப்படின்னு போட்டாங்கனாலே அதை கடைபிடித்தாலே துன்பம் தராத வகையில வாழலாம். இந்த ஒழுக்கம் நாட்டிற்கு நாடு வேறுபடுது அப்படிங்கிறாரு, வேறுபட்டு நிற்கிறது. இப்ப இந்திய நாட்டுல பாத்தீங்கன்னா, கற்பு நெறி என்பது ஒரு மிகவும் அவசியமான ஒரு ஒழுக்க நெறி. ஆனா அதே மேலை நாடுகள்ல ஆண் பெண் இருவருமே கற்பு நெறியை கடைபிடிப்பதே இல்லை. அங்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த கொள்கையுமே இல்லை. இப்போ ஒழுக்கம் என்பதற்கான ஒரு வரையறை யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது எண்ணம், சொல், செயல் ஆகிய ஏதொன்றாலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவிற்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் எனப்படும் அப்படிங்கிறாரு. அதாவது துன்பம் தராத செயல்களும் இல்ல துன்பத்தை போக்கும் செயல்கள் எல்லாம் நற்செயல்கள், அதாவது புண்ணியம் அப்படிங்கிறாரு. துன்பம் தரும் செயல்கள் இல்ல தீய செயல்கள் இதெல்லாம் பாவம் அப்படிங்கிறார். இதுக்கு திருவள்ளுவர் குறள் எழுதியிருக்காரு. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு. அதாவது ஒழுக்கத்தை ஒருவர் உயிரை போல ஓம்பி வாழ்ந்தால் பிறர் கருத்துக்கும் தேவைக்கும் மதிப்பு கொடுத்து தன் தேவையையும் கருத்தையும் நிறைவு செய்து கொள்ளும் பெருந்தன்மை இயல்பாகவே வரும் அப்படிங்கிறார். இந்த அறநெறியில இரண்டாவதா பார்த்தா கடமை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பெற்றிருக்கும் இந்த உடலும் இந்த அறிவும் சமுதாயத்துல இருந்துதான் கிடைத்தது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருள் அனுபவிக்கிறதும் இந்த சமுதாயத்துல கூட்டுறவின
கூட்டுறவினால கிடைத்ததுதான். தனி ஒருவர்னால ஒரு பொருளை தயாரிச்சு பயன்படுத்தவே முடியாது. அதாவது காலை முதல் இரவு வரை எத்தனையோ பொருள்களை பயன்படுத்துறோம். எல்லாமே இந்த கூட்டுறவின் முயற்சியால நடைபெறுவதுதான். மகரிஷி இதை எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகிற்கு தந்திடு அப்படின்னு மாக்கோலத்துல எழுதியிருக்கார். ஒவ்வொரு நொடியும் நாம பயன்படுத்துற பொருட்கள் இந்த சமுதாயத்தில இருந்து வந்து கொண்டிருக்கின்றன. எனவே மனிதன் இந்த ஈடு செய்ய முடியாத அளவுல இந்த சமுதாயத்தின் பால் கடன் பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்கன்னா இந்த கடன் கூடிக்கொண்டேதான் போகிறது. இந்த சமுதாயத்துல பெற்ற கடனை தீர்க்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. இந்த சமுதாயத்துல அவன் பெற்ற கடனை தான் டியூ அப்படிங்கிறாங்க. அதை திருப்பி தருவதுதான் கடமை, டியூட்டி அப்படின்னு அப்படி ஆச்சு. ஒவ்வொருவரும் அவர் பெற்றிருக்கும் அந்த உடல் ஆற்றலையும் அறிவாற்றலையும் கொண்டு இந்த வாய்ப்பு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் குறைவில்லாம அந்த செயலை நம்ம ஆற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. திருக்குறள்ல இதை பத்தி இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னா, சமுதாயத்திடம் பெற்ற கடனை தீர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து அவரவருக்கு ஏற்றவாறு கடமை ஆற்றவில்லை எனில் அந்த அளவிற்கு சமுதாயத்தில் பலம் குறையும். அதற்கேற்ப தனி மனிதனின் அனுபோக பங்கும் குறையும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். மகரிஷி மாக்கோலத்துல இதை பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னா, கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாம் அப்படிங்கிறாரு. இப்போ மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்த அறநெறியின் மூன்றாவது ஈகை. மனித குலத்துல மிக சிறப்பான ஒரு அங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈகை தான். மனித இந்த சமுதாயத்துல வாழ முடியாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், வாழ்க்கையை இழந்தவர்கள் இப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றுவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈகையால மட்டும்தான் முடியும். எது ஈகை அப்படின்னு பார்த்தாக்கா, பொருள் வழங்குவது மட்டுமே ஈகை அப்படின்னு சிலர் நினைச்சுட்டு இருக்காங்க. ஈகை என்றால் எதையோ எதிர்பார்த்து பொருள் கொடுப்பது, உதவி செய்வது அப்படின்னு தவறான அர்த்தத்தை மனதுல கொண்டு அதை சிலர் செய்கிறார்கள். மகரிஷி இதை எப்படி சொல்றாருன்னா, ஈகை உடலாலும் எண்ணத்தாலும் ஈகையாற்றலாம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த நோயால் வாடுபவருக்கு நலம் பெற வேண்டி வாழ்த்துவது இந்த எண்ணத்தால் செய்யும் ஈகை அப்படின்றாரு. பொருள் கொடுப்பது மாத்திரம் ஈகை இல்லை, எண்ணத்தால ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு அது வாழ்த்தும் பயனும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா. நமக்கு அடுத்தவங்களை வாழ்த்துறதும் ஈகை தான். அதாவது பிறர் உயிர் துன்பம் எதுவாயினும் அதனை நீக்க செய்யும் செயல்கள் அனைத்தும் ஈகையில் பார்ப்பட்டதே ஆகும். அதாவது இப்போ ஒரு பேங்குக்கே போறோம், எல்லா பேங்குக்கு வர அத்தனை பேருமே படிச்சவங்களா இருக்க மாட்டாங்க, படிக்காத சிலரும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அதுவும் ஒரு வகையில ஈகை தான் அப்படிங்கிறாரு மகரிஷி. அதே போல இப்போ ரோட்ல நடந்து போறோம், எத்தனையோ பேர்
நம்ம போயிட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே விழ நேரிடலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது அதுவும் ஈகை தான். அவங்கள தூக்கி விடுறது அதெல்லாமும் இந்த ஈகைல சேர்ந்தது தான் அப்படிங்கிறாரு மகரிஷி. அது மட்டும் அல்லாமல் யாரு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அதுல இருந்து 1% அட்லீஸ்ட் இந்த சமுதாயத்துக்கு ஈகையா கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதையே திருக்குறள்ல திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 4வதா அறிவு நிலை படிதல். இந்த மனிதன் தனது பிறவியின் நோக்கமான இறைநிலையை உணர்ந்து அமைதி பெற 3 படித்தலங்களை கடக்க வேண்டியுள்ளது. 3 படித்தலங்களும் அறிவு நிலை படிதல். அதாவது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இப்ப நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 வயசுல இருந்து இந்த 20 வயசு இருக்கிற அந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரி. அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே பெற்றவர்களோ குருவோ அந்த மாதிரி பெரியவர்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் அவங்க ஒரு செயலையும் கரெக்டா செஞ்சுன்னு போறதுக்கு சரியா இருக்கும். இதையே பக்தி மார்க்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது அறிவு முழுமை பெற்றவர்கள் வகுத்த வழியில் வாழ்தல் நம்பிக்கை வழியாகும். இதையே பக்தி மார்க்கம் அப்படிங்கிறாங்க. அதாவது அனுபவம் பெற்ற பெரியவர்கள் அனுபவம் பெறாதவர்களை வழி நடத்தும் முறையே நம்பிக்கை வழி. அதுதான் இந்த அறிவு நிலைப்படியில முதல் படி நம்பிக்கை. 2வது பாத்தீங்கன்னா விளக்கம், அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உடல் வளர்ச்சி அடைவதற்கேற்ப இந்த சிந்திக்கும் திறனும் படிப்படியா வளருது மனிதனுக்கு. இந்த சிந்திக்கக்கூடிய காலம் வந்த பிறகு தானே சிந்தித்து விளைவறிந்து விழிப்போடு வாழக்கூடியதுதான் விளக்க வழி ஆகும். இததான் நம்ம ஞான மார்க்கம் அப்படிங்கிறோம். அதாவது காத்தால எழுந்திருச்சா எக்ஸசைஸ் செய்யறது, தியானம் பண்றது, அகத்தாய்வு பண்றது, இதெல்லாம் நம்மளாவே செய்யறது. அதாவது இந்த 20ல இருந்து 40 வயதுல ஒப்பிடலாம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதை நம்ம சிந்திச்சு எப்படியெல்லாம் நம்மள நாமே மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு செய்யறதுதான் இந்த விளக்கம், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பேரு. அறிவு நிலைப்படியில 2வது இந்த விளக்கம். 3வது பாத்தீங்கன்னா முழுமை பேரு. இது பாத்தீங்கன்னா இந்த 40 வயதுல இருந்து 60 வயதினர் வாழ்றதுக்கு ஒப்பாகும். அதாவது இந்த வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம், அறிவின் தத்துவம், இந்த பிரபஞ்சத்தின் மூலம், இயக்கம், முடிவு இவற்றை பற்றி முழுமையான ஒரு தெளிவான விளக்கத்தை அகக்காட்சியாக காண வேண்டும். அந்த ஒளியில தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு மற்றவரும் தன் வழியை பின்பற்றி வாழத்தக்க ஒரு வழிகாட்டியாக திகழ்வதுதான் முழுமை பேறு. இத ஞான மார்க்கத்தின் கடைசி படி அப்படிங்கிறாங்க. இந்த வாழ்க்கை தத்துவத்தை நல்ல முறையில உணர்ந்து கொண்டால் பிறரோடு உறவு கொள்வதற்கும் ஒரு பொருளோடு உறவு கொள்வதற்கும் ஒரு தெளிவு ஏற்படும். எவை தேவை, எவை தேவையில்லை அப்படின்னு கணித்து கொள்ளலாம்.
தேவையை மட்டும் நிறைவு செய்து கொண்டு இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்த ஒன்றே வாழ்க்கை தத்துவ விளக்கமாகும். வாழ்க்கையின் அடிப்படையான 12 தத்துவங்களை பற்றி அறிந்து உணர்ந்து தெளிந்து இவை ஒன்றினால் ஒன்று கெடாமல் வாழும் வாழ்க்கையை தான் ஆன்மீக வாழ்வாகும். இத்தகைய ஆன்மீக வாழ்வுதான் உலகில் அமைதி காத்து அனைவருடைய வாழ்க்கையும் பலம்படுத்தக்கூடியது. அதனால மகரிஷி கொடுத்திருக்கிற இந்த 12 படிகளையும் முறைய கடைபிடித்து வாழ்க்கையில நலம் பெறுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிம்மா. மகிழ்ச்சி அவர்களோட வாழ்க்கை தத்துவத்தை மிக சிறப்பாகவும் எளிமையாகவும் விளக்கினீர்கள். மிக்க நன்றி அம்மா. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். நீங்கள் கேள்விகளுக்கு தயாராவதற்கு முன்பாக இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 கன்னட மொழியிலே நித்யானந்த தவம், 4:45 108 முறை உலக சமாதான வாழ்த்து, 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் கோவிந்தராஜு அவர்கள் ஜீவா ஜீவனா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார். நாளை மதியம் 2 மணிக்கு ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்கள் மகரிஷி அருளிய திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலம்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை நன்றிம்மா. வாழ்த்திடலாங்களா? ஆமா, வாழ்த்துங்கம்மா. டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் குடும்பமும் அவர்கள் சேவையும் வாழ்க வளமுடன். மேடம் அவர்கள் குடும்பமும் அவர்கள் சேவையும் வாழ்க வளமுடன். கேர் ஃப்ரம் ஸ்கை ட்ரஸ்ட் ரெசிடென்ட் டாக்டர் சண்முக கனி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்றைய சிந்தனை உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கௌசல்யா அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கௌசல்யா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இணைப்பில் இணையலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.